வணக்கம் நேயர்களே, இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது அன்றாடம் தேதி கிழிக்கும் போது மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள் ஆகிய அறிகுறிகளை பார்த்திருப்போம். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு இதன் சரியான அர்த்தம் தெரியும்? இந்த பதிவில் அதற்கான அர்த்தத்தை காணலாம். மேல் நோக்கு நாள், இதற்குரிய நட்சத்திரங்கள் ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி ஆகிய 9 நட்சத்திரங்கள் மேல்நோக்கு நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நட்சத்திர நாட்களில் வரும் அனைத்து நாட்களும் மேல்நோக்கு நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நாட்களில் நாம் மேல் நோக்கி செய்யப்படும் வேலையை தொடங்குவது நன்மை பயக்கும். உதாரணமாக, இந்நாட்களில் மரம் நடுதல், புதிய வேலைக்கு செல்வது, கட்டிடங்கள் அமைத்தல், வீட்டின் மேற்கூரையை அமைத்தல், கொடிமரம் அமைத்தல், சுவர், வாசப்படி அமைத்தல், உயர் பொறுப்புகளை ஏற்றல் போன்றவற்றை செய்யலாம். கீழ்நோக்கு நாட்கள் மற்றும் நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம். பரணி, கிருத்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், மூலம், பூராடம், பூரட்டாதி ஆகிய 9 கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நட்சத்திர நாட்களில் வரும் அனைத்து நாட்களும் கீழ்நோக்கு நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நாட்களில் கீழ்நோக்கி செய்யும் வேலைகளை தொடங்குவது நன்மை பயக்கும். உதாரணமாக, இந்த நாட்களில் மண்ணுக்கு அடியில் விளையும் பயிர்களை நடுதல், சுரங்கம் தோண்டுதல், கிணறு தோண்டுதல், அகழ்வாராய்ச்சி பணிகளை தொடங்குதல் மற்றும் வீட்டில் போர்வெல் நிறுவுதல் போன்றவற்றை செய்யலாம். இறுதியாக சமநோக்கு நாட்களை பற்றி பார்க்கலாம். அஸ்வினி, மிருகசீரிஷம், புனர்பூசம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், கேட்டை, ரேவதி ஆகிய 9 நட்சத்திரங்கள் சமநோக்கு நட்சத்திரங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நட்சத்திர நாட்களில் வரும் அனைத்து நாட்களும் சமநோக்கு நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நாட்களில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமான வேலையை செய்யலாம். உதாரணமாக, உழுதல், சாலைகள் அமைத்தல், வாகனங்கள் வாங்குதல், குதிரைகள், காளைகள், எருமைகள், கழுதைகள் போன்ற கால்நடைகளை வாங்குதல், மேய்ச்சல், செல்லப்பிராணிகளை வாங்குதல் மற்றும் வீட்டில் தளம் போடுதல் போன்ற வேலைகளை செய்யலாம். நேயர்களே, அந்தந்த நாட்களை மனதிற்கொண்டு நாம் செய்ய தொடங்கும் வேலைகளை தொடங்கினால் வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி.